வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் வெளியிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டங்களுக்கு ரஷ்யா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் முப்படை தலைவர்கள் ஏற்கனவே பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் நகதானியுடன் இருதரப்பு கூட்டம் நடத்தினார். தீவிரவாதத்தை இரு நாடுகளும் கண்டித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளையும் மறு ஆய்வு செய்தனர். இதற்கிடையே இந்திய பாதுகாப்புத் துறையின் இணையதளங்களுக்குள் திருட்டுத்தனமாக நுழைய பாகிஸ்தானிய ஹேக்கர்கள் முயன்றுள்ளதை தொடர்ந்து சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை சைபர் பாதுகாப்பு ஏஜென்சிகள் வலுப்படுத்தியுள்ளன. 2025ஆம் ஆண்டு வக்ஃப் திருத்தச் சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடி தன்மை பற்றிய வழக்கை 15ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த எழுத்தாளர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உட்பட 5 தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. புதுச்சேரி அரசின் மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கு வரும் 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த எழுத்துத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் இன்று பெகுசாரியில் நடைபெற்ற மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழக அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பீகார் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. கட்கா தற்காப்பு கலைப் போட்டிகளின் மகளிர் பிரிவில் பீகார் அணி கோவா அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த ஹைதராபாத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட டெல்லி அணி சற்று முன் வரை 5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 19 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.